இதுவரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அதை தான் பார்க்க முடியும். ஏன்னா வேறு விஷயத்தை பார்க்க முடியாது. ஏற்கனவே ஃபஸ்ட் இந்த வருஷத்தினுடைய பைபிள் ஸ்டைலில் பார்த்தோம். ஆவிக்குரிய ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கட்டப்படக்கூடாது, அடிமைப்படக்கூடாதுன்னு 2 காரியம் பார்த்தோம். அகப்படக்கூடாதுன்னு கூட பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இஃப் ஐ எம் நாட் ராங். லூக்கா 10:30 அது வாசனா நமக்கு தெரியும். லூக்கா 10:30, the book of Luke's Gospel, chapter 10 verse 30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேம், நாம அது பார்த்துட்டோம், கள்ளர் கையில் அகப்படக்கூடாது. அநேக விஷயங்கள் நம்ம அகப்பட்டிருக்கோம், அதுலேருந்து வெளியே வரணும். பாவ பழக்கங்கள் மாத்திரம் இல்லை, we are entangled. பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களையும் சிக்கிக்கொள்ள மாட்டான். உன்னை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்ங்கிற மாதிரி பல விஷயத்தில் அந்த மாதிரி நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அடிமைப்படக்கூடாது, பாவம் செய்யணும்னு பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், கட்டப்படக்கூடாது, மோசம் போகாதிருங்கள். 4வது 2 தெசலோனிக்கேயர் 2:3, the book of 2 Thessalonians chapter 2 verse 3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இன்னொன்று நான் இன்றைக்கி உங்களை சொல்கிறேன், மற்றவங்களுக்கு, சபை விசுவாசிகளுக்கு, நண்பர்களுக்கு, சகாக்களுக்கு நேரம், காலம், சமயம் கிடைக்கும்போது குறித்த நேரத்தில் சொல்லுங்கள். இதெல்லாம் நம்ம காலங்காலமாக பிரசங்கிக்க கேட்குறோம். இந்த சபையிலே 40 இயர்ஸாக கேட்குறோம். 40 இயர்ஸில் 1 டைமாவது கேட்டிருப்போம், 40 டைம்ஸ் கேட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. அப்படின்னா ஒரு தடவை ஒருத்தர் கொஞ்சம் விளக்கி சொல்கிறார், அவ்வளோதான் விளக்கம் அந்த வசனத்துக்கு அப்படின்னு முடிவுக்கு வராதிங்க. 4000 ஆண்டு என்ன, இந்த 5785, லெட் இட் பி எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ். கடவுளை வார்த்தை அதை நீங்கள் பார்க்கணும். எவ்விதத்தினாலும், ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நேரம் நம்ம புத்தியே சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி இருக்குது. இட் இஸ் ஸோ ஷிஃப்டி. எப்படிலாம் மக்கள் ஏமாறுறாங்க, எப்படிலாம் ஏமாற்ற யோசிக்கிறாங்க, எப்படிலாம் ஏமாந்து போகிறாங்க. ஏமாற மாட்டேன்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவனுங்க ரொம்ப கம்மி தான். இப்படிலாம் யோசித்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு இருக்கிறவங்க தான் என்னுடைய திருப்பி அந்த ஆசை தான். ரொம்ப மெத்த படித்தவங்க பெரிய பெரிய லெவலில் ஏமாத்துறாங்க, செம்மையாக ஏமாத்துறாங்க. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. அதில் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, நான் கண்டுபிடிச்சது இந்த முறை, ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் முந்தி நேரத்துக்கு முன்னாடி அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ஏசு சொல்கிறார்ல, நீங்கள் காலத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரியுது, மழை வருதுன்னா ஈசல் வரும் அப்படின்னுமா அப்படிலாம் சொல்கிற மாதிரி, விசுவாச துரோகம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை மோசம் போயிட்டுருக்கோம். என்னென்னத்தையோ நம்பி மோசம் போயிட்டுருப்போம். அப்போ தான் விசுவாசம் பலவீனப்படும், விசுவாசத்தில் தடுமாற்றம் ஏற்படும், தள்ளாடுதல் ஏற்படும், தவிப்பு ஏற்படும், அவநம்பிக்கை ஏற்படும், கோபம் ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், கசப்பு ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். நீங்கள் ஓரவஞ்சினா இருக்கு, இந்த மூத்த குமாரனுடைய ஆவி வந்துடும். ஆமாம், காலம்புறம் அவங்களோடு இருந்து என்ன கழட்டினீங்க, அவன் போனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தால் அவனுக்கு செய்யுங்க. இப்படி we will get so disturbed, we will be so cheated out. ஒவ்வொருத்தருடைய பலவீனமும் பலமும் ஆண்டவருக்கு தெரியும். சாத்தானுக்கு எல்லாமே தெரியாது, ஆனால் அனுபவத்தில் பெரிய அளவு அவனுக்கு தெரியும். இத்தனை வருஷம் அனுபவத்தில் அவனுக்கு பெரிய அளவு தெரியும். இந்த மோசம் போகிற விஷயத்தில் ஒரு காரியம் கவனிக்க வேண்டியது வார்த்தை தான், வாய் தான். ப்ரைவேட்டாக பேசியிருப்போம், பப்ளிக்காக பேசியிருப்போம், நடந்திருப்போம். பாருங்கள், நம்ம மனசில் இருக்கிற அந்த புலம்பலை நடை உடையில் காமிச்சிருப்போம். Satan finds it out. சமயம்னா I don't know exactly, maybe 6 months, little bit more or less. ஒரு முறை இந்த கூகுளில் சர்ச் பண்ணும்போது அதில் சொல்கிறாங்க,
அந்த இணையதளத்தின் விஷயத்தை பற்றி அது ஒரு கிளிப்பு தான். நாம் என்ன அடிக்கடி தேடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியே இப்போ வந்து அந்த அந்த ஒவ்வொரு ஸ்தாபனத்தினர் லைக் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ் தளம், இப்போது இந்த வாட்ஸ்அப், கூகுள், இன்னும் டெலகிராம், நிறைய இருக்குது இணையதள பக்கங்கள், இணையதளங்கள். அதில் ஒருத்தன் அடிக்கடி என்ன சர்ச் பண்ணானோ அந்த மாதிரி விளம்பரம் உள்ள விஷயங்களையே நம்ம கேட்காட்டினாலும் தேடாட்டினாலும் அப்படியே ஒரு குப்பையாக கொட்டிடுவானுங்க. ஐயா, இதெல்லாம் நான் பார்க்கல, இதெல்லாம் நான் செய்யலை, இதெல்லாம் நான் இதே பண்ணல. நம்ம மனசு சாத்தான் எப்படி அந்த தொழில்நுட்பத்தை டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கான் பாருங்கள். இவன் போக்கு இப்படி தான் இருக்குது, இவனுக்கு இதான் பிடிக்கும் போல இருக்குது, அதனால் இது மாதிரியே அவனை கவர்ச்சிகரமான வீடியோஸ் அனுப்பு, கவர்ச்சிகரமான விளம்பரங்களை அனுப்பு, கவர்ச்சிகரமான விஷயங்களை அனுப்பு, நம்ம தகுந்த விஷயம் மாதிரி ஜோடிச்சு அனுப்பு. அதுக்குன்னே உட்காந்து அதுவே தான் வேலை, அதே தான் வேலை. நமக்கு தேவைப்பாக இருக்குது. எப்படிங்க ஆமாம், ஆண்டவரை பற்றியே யோசிக்கிறது, எப்படிங்க இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள்ங்கிறாரு. எனக்கு வேறு வேலையே இல்லையா, வேறு யோசனையே இருக்க முடியாதா அப்படின்னா கேட்டிங்கன்னா, அவன் கிடைக்கிற கேப்பை தான் யூஸ் பண்ணிக்கிறான். அவன் நம்மக்கிட்ட எனக்கு 1 மணி நேரம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறதில்ல. அவன் 1 மணி நேரம் கொடுத்தா நீ பெரிய மகாராசன், உன்னை அப்படி நான் வசதிருவேனாக்கும் அப்படின்னு அவன் நம்மளை நாசம் பண்ணிடுவான். அவனுக்கு கிடைக்கிற அந்த சின்ன கேப்புக்குள்ளே நம்ம கண்ணை கட்டிடுறான், மாய வித்தை பண்ணிடுறான். புரியுதா? மோசம் போகிறதுங்கிறது எப்படி நடக்குதுன்னா, கூப்பிட்டு வச்சு என்னது மந்திரம் தந்திரம் பண்ணி ஏதாவது ஊதி மருந்தை போட்டு பொடியை தூக்கி போட்டு ஏமாத்துகிற வேலையே இல்லை. அவன் கிடைச்ச கேப்புக்குள்ளே நுழைந்து சந்தேகத்தை வச்சுட்டு போயிடறான், பேராசையை விதைச்சிட்டு போயிடறான், சோம்பலை விதைச்சிட்டு போயிடறான், யோசனையை விதைச்சிட்டு போயிடறான், அவநம்பிக்கையை விதைச்சிட்டு போயிடும். இதோட நீ தேவன் சொன்னது உண்டோ, அவன் வேறு என்ன உட்காந்து ஏவாள்கிட்ட கதையாக பேசிகிட்டு இருந்தான் சாத்தான். few words, few sentences, அதிலே விழுந்து போயிட்டா. நீங்கள் தேவர்கள் போல ஆவீர்கள், முடிஞ்சு கதை. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்துவை பற்றி, அந்தி கிறிஸ்து ஆவி என்ன? விசுவாச துரோகம். விசுவாசிகள் தான் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண முடியும். விசுவாசிகள் தான் விசுவாசத்துக்கு துரோகம் பண்ண முடியும். அவங்க மோசம் போகிறதுனால, உன்னை யாரோ மோசம் போய்கிட்டாங்க, இப்படி சொல்லலை இயேசு. அவனை பாரு, இவனை பாரு, அவன்லாம் நல்லா இருக்கான், நீ மோசம் போயிட்ட, நீ ஏமாந்து போயிட்ட, நீ பொழைக்க தெரியல. எல்லாருமே ஏதாவது விதத்தில் விழிப்பாக இல்லாத எல்லாருமே அர்ப்பணித்து அதில் அப்படியே நூல் பிடிச்சமா நிற்கிறவங்களை தவிர மற்ற எல்லாருமே மோசம் போயிட்டே தான் இருக்கான், ஏமாந்து போயிட்டே இருக்கான், சலிச்சுக்கிட்டே இருக்கான். அழைப்பில் உறுதியாக நிற்கவே இல்லை, அழைப்பில் உறுதியாக நிற்கவே இல்லை. யோவான் ஸ்நானனுக்கே ஒரு பயங்கர உச்ச சோதனை வந்துச்சா, வருகிற நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும், விலையேற பெற்ற பொன்னை விட அது விலையேற பெற்ற, அதனால் சோதிக்கப்படும்னு எழுதி தானே சோதிக்கிறாரு கண்ணகட்டி காட்டில் உள்ளே. ஆனால் அப்படி விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நமக்கு அந்த பகுத்தறிவு இல்லை, நம்மை பற்றிய அழைப்பும் தெரிந்துகளும் நமக்கு உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய ஜாக்கிரதை இல்லாதனால நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நமக்கு அது பிடிக்கல, விரும்பலை. இன்னைய ட்ரெண்ட்லலாம் அப்படி தான் இருக்கும். ஒரு காலத்துலலாம் தவிச்சோம், ஆண்டவரையெல்லாம் கேட்டோம். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் என்னால் முடியாது, ரொம்ப அழுத்தமாக இருக்கும், ரொம்ப அழுத்தமாக இருக்கும், வீணாக தான் போகணும். நம்ம அழுத்தத்தினால நம்ம தான் வீணாக போகிறோம். கர்த்தருக்கு ஒரு நட்டமும் கிடையாது, சாத்தானுக்கு முழுசாக லாபம். நரகத்துக்கு கர்த்தர் நம்மளை தள்ளுறதே இல்லை, நாம் தான் நரகத்துக்கு நம்மளே கொண்டு போய்க்கிறோம். we guide ourselves toward hell, destruction. சாத்தான் கூட நம்மளை இழுக்க வேண்டியவனை தான் இழுக்க வேண்டிய அளவுக்கு ஒருத்தன் உறுதியாக இருக்கிறான். அவனை சாதாரணமாக அவனாக வரப்போகிறதே இல்லை அப்படிங்கிறவனை தான் அந்த அளவுக்கு அவன் நச்சு பண்ணுறான். மற்றவங்களாம் அவனுக்கு போட்டு விட்டுறான் விதைய, அதுவே வேலையை காமிச்சிருது. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
எல்லா ஸ்பேஸ் ஆஃப் லைஃப், ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், அரசியல், ஆன்மீகம், பொருளாதாரம், விஞ்ஞானம், சமுதாயம், சுகாதாரம், every field of life. பொறுமை இல்லை ஒன்று. வாக்குத்தத்தத்தை பற்றி ஒரே மகா பெரிய ஒரு விஷயம் என்னென்னா சவால் பொறுமை, நீடிய பொறுமை, உண்மையும் பொறுமையும். ஏன்னா வாக்குத்தத்தம் தான் நிறைவேறுதா அதை பார்க்குறோம். நமக்கு என்ன ஆச்சு, இதுதானா, இது நிறைவேறுமா? அது வேற ஒரு புஸ்தகத்திலே எழுதி வச்சுக்கார் இல்லையா, ஆகாயம் ஆபக்குக்கில் தரிசனத்தை எழுதி வைப்பா, வேற மறந்துட போயிட, பெருசாக ப்ளோ மாதிரி எழுதி வை, ஒருத்தன் ஓடுறவனே பார்த்து வாசிச்சுன்னு அந்த அளவுக்கு பெரிய கட் அவுட் மாதிரி எழுதி வை, அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது தாமதித்தாலும் காத்துரு, தாமதிக்காது, அது காத்துரு, நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் தான் நிறைவேறும். முடிய வரைந்தான் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு வேதம் சொல்லிடுச்சு. அதான் ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கல அப்படிங்கிறது தான் இந்த காலம், இந்த காலத்தின் அவசரம். பிஞ்சில் பழுத்த பழம், வெதும்பி போனவங்க, காலத்துக்கு முன்னாடி பிரகாசிக்கணும்னு ஸ்தானத்தை விட்டு அலைகிற நட்சத்திரங்கள் போயிடும். ஒன்ஸ் யூ கெட் அவுட் ஆஃப் த ஆர்பிட், யூ கெட் டேஷ்ட், ஸ்மாஷ்ட் பை அனதர் ஸ்டார். ஸ்டார்ஸ் தான், எல்லா நட்சத்திரங்கள் தான். அதான் லைஃப். தட் இஸ் வேர்ல்ட், தட் இஸ் சிவிலைசேஷன், தட் இஸ் கல்ச்சர். யூதாஸுக்கு பணம், பதவி, ஏசு பாலிட்டிஷியனாக வந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். பேதுருக்கு வேறு மாதிரி எண்ணம். ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப். மற்றவங்களாம் உள்ளே வச்சு அமுக்குனித்தனம் பண்ணிகிட்டே இருந்தானுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் போட்டு உடைக்க தான் செய்தார். எவன் பெரியவன் சின்ன அவங்களுக்குள்ள சண்டை. நான் ஒருத்தன் ரைட்டு, ஒருத்தன் லெஃப்ட்டு. அவங்க அம்மாவுக்கு அவன் பிள்ளைகளை பற்றி அவ்வளோ கரிசனை. கடைசியில் எல்லாம் ஒரு கோரஸு, நாங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு முன்னாடி இருந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும், இப்படி போகிறீங்களே, போகிறேன் இப்போ சமயத்தில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, என்ன அநியாயமாக இருக்குது. ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்குறாரு. நம்முடைய இருதயத்தை அறிஞ்சு தான் நம்ம கூட வாழ்கிறாரு. ஆனால் நம்ம அவரோடு வாழணும்னு ஒத்தாசை பண்ணிக்கிட்டே இருக்கார். அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு லென்த்தில், ஏதாவது ஒரு லெவலில் நம்ம அதை என்ன சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு அவரோடு கூட நடந்துட்டோன்னா நம்ம புத்திசாலிங்க. அவசரப்பட்டுட்டேன் இப்போயாச்சும் அப்படின்னு இருக்கணும். பேதுரு அப்படி தானே இருந்தான். பேதுரு ஆண்டவர் திரும்பி சான்ஸ் கொடுத்தாரு. அவர் மனம் திரும்பினார். காலம் முழுசும் அவர் கண்ணீர் விட்டுருந்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நம்முடைய இஷ்யூ இல்லை. பட் ஹி வாஸ் ரீஇன்ஸ்டேட்டட் அண்ட் ஹி ஆல்சோ ஸ்டக். அவர் திரும்பி நின்னாரா? அந்த விஷயத்தில் அவர் மற்றவங்களை ஒப்பிடலையே. அதான் அந்த ஆவியானவர் ஊற்றப்படுற வரைக்கும் அவருக்கு அந்த தடுமாற்றம் இருந்துச்சு. இவனை பற்றி என்ன? அப்புறம் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிற்பாடு அந்த பாரம்பரியத்தில் கொஞ்சம் இது என்ன முகதாட்சியம் பண்ணுற மாதிரி நடந்துக்கும்போது பவுல் ஒரு நறுக்கி விட்டார். அதுக்கப்புறம் பீட்டர் வாஸ் டோட்டலி ஸ்டடி. நம்ம எல்லாத்துக்கும் இது தேவை. அதனால் நிற்கிற மாதிரி இருக்கிறவங்க இப்போ யாரெல்லாம் ஒவ்வொருத்தரெல்லாம் எவ்வளோ திறமைசாலியில் இருக்கிறாங்க. வெளிப்படையாக பார்க்கும்போது பேச்சிலையும் சரி, நடை உடை பாவனையில் அவங்க the way they carry themselves is so powerful, so wonderful. அவங்க பப்ளிக் அப்பியரன்ஸ் தான். அவங்க ப்ரைவேட் லைஃப்பில் எப்படி இருக்காங்க, அவங்க பப்ளிக் லைஃப்லையே இன்னொரு விஷயத்தில் எப்படி இருக்காங்க, நித்திய விஷயத்தில் எப்படி இருக்காங்க, இட்ஸ் ஆல் வாட்ச்ட் வெரி கீன்லி பை காட். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அடக்கம், ஆராதனை, உயிர்த்தெழுதலை பற்றிய பெரிய உண்மையை 1 கொரிந்தியர் 15:33 அதை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார் பவுல். விதைப்பும் அறுப்பும் தான் அதில் வராரு.
ஒரு விதையை விதைச்சா அது தினையை வச்சா தினை, வினையை வச்சா வினை. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் உயிர் தெழுதல்ங்கிறார், அதான் பலன்கிறார். அழிவை விதைச்சா அழிவு, வாழ்வை விதைச்சா வாழ்வு. கட்டன்றையா சொல்கிறாரா? ஒரு ஏறக்குறைய ஆமாம், அந்த 58ஆம் வசனம் வரைக்கும்னா 2 வசனம் கம்மி 30 வசனத்துக்கு. இல்லை 65 வசனம், கரெக்ட். 60 வசனத்துக்கு மேலே சொல்கிறார், 35 வசனத்துக்கு மேலே எழுதுகிறார் அதை. ஓகே, டைம் இல்லை, யோசிப்போம். Hallelujah. Thank you. We praise you.